அப்பா குளிச்சுட்டு வந்துடுறேன். தூங்குட ராஜா. வைஷாலி, இவ்வளவு அவசரமா எங்கப்பா போற? என் குழந்தைய பார்க்க போறேன். எதுக்காயா அவனை விரட்டுறான்? இது கூட தெரியாமையா ஓடுற? அப்ப வெடிகுண்டு வச்சிருக்காயா? அவனை கையும் களவுமா பிடிச்சா ரிவார்டு கிடைக்குயா. வா சீக்கிரம் ஒரு பண்ணா குடியா. சீக்கிரம் எடுத்து குடுறா. மாசம் மாசம் என்னடா போலீஸ்காரங்க ஓடுறானுங்க? டேய் ஒரு போண்டா பார்சல். டேய் ஆன போண்டா வேணாம், சூடா பார்சல் பண்றான். அத கட்டாதடா அண்ணே. இப்ப போடுற போண்டா உங்களுக்கு தான். டேய் இந்த போண்டா அண்ணனுக்கு மடிச்சு கொடு. டேய் அத அப்படியே நான் கடிக்க போறேன். அதை ஏன்டா மடிக்கிறேன்? என்னைய புடிச்சு சாப்பிடுங்க. இந்தா எண்ணெய புளிஞ்சிட்டு சாப்பிடுவோமா புளியாம சாப்பிடுவோமா? 2 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். எதுக்கு புளியணும்? அப்படியே சாப்பிடுவோம். எது சாப்பிட்டாலும் பாதி அந்த கருவாப்பைய கேட்பான். அவனுக்கு பாதியை கொடுத்துட்டு மீதியை நம்ம சாப்பிடுவோமா? வேணாம், அவனுக்கு வேற வாங்கி கொடுத்துருவோம். நம்ம இதையே சாப்பிடுவோம். பெரியசாமி, பிட் பாக்கெட் பெரியசாமின்னு கூப்பிட. பெரியசாமி, பிட் பாக்கெட் பெரியசாமி. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. வாங்கின கடனை கொடுக்க வழி இல்ல. இதுல பேரை மட்டும் விளக்காம சொல்றியாக்கும். அன்னைக்கு வீட்டு திண்ணல உட்காந்துருப்போம். என்ன ஏறினா ஏரியா படுத்தா. ஒன் ஸ்டெப் பேக். எடுக்கலான்னு தான்டா பாக்குறேன். எவனும் ஏமாற மாட்டேங்கிறான். பாக்கெட்ட பாரு. பாக்கெட்ல எவனும் இப்ப வைக்கிறது இல்லடா. உன் பாக்கெட்ல பாரியா. நான் பாக்கெட்டே வச்சு சட்டை தைக்கிறது இல்லடா. ஒரு வாரம் டைம் கொடுங்கடா. உங்க கடன்களை எல்லாம் எவனையாவது பேக்ல அறுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன். யோ, இனிமே இவங்கிட்ட வாயால பேசக்கூடாது. வேற எதால பேச போறீங்க? இனிமே நானும் உங்ககிட்ட வாயால பேச மாட்டேன். பாரு, போண்டாவால் தான்டா பேச போறேன். நீதான் வெடிக்குண்டு பாத்தியா? இல்ல சார், நான் போண்டா பாத்தி. நான் போண்டாவை தான் வீசினா அது வெடிச்சிருச்சு. அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். ஏன் சார் இந்த பம்பாய் டெல்லி இங்கெல்லாம் பாம்பு வச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வெடிச்சுதே, அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் நீ பேசாத, கவர்மெண்ட் மேட்டர். இது மட்டும் என்ன பிரைவேட் மேட்டரா? ஏயா, அவங்க வெடிச்சது மட்டும் சிவகாசி யானை வெடி, நான் வெடிச்சது மட்டும் ஒரிஜினல் வெடியா? ரெண்டும் ஒரே பாம்பு தாயா. அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உனக்கு வாய் ரொம்ப பெருசியா? ஆமா, எனக்கு 5 மீட்டரு, உனக்கு 2.5 மீட்டரு. எல்லாருக்கும் ஒரு இட்லி உனக்கு அளவுக்கு தாயா வாய். போயா உள்ள போயா. எடியா கையா, இது ஓல்டு ஸ்டைல். டோர் ஓபன் பண்ணு, நானே போய்க்கிறேன். எல்லாம் என் தலைய மூஞ்சில எழுதிக்க, முதுகுல எழுதிக்க. என்ன பண்ண சொல்றேன்? போயா. வாங்க வாங்க. என்னடா இது? அப்பா அம்மா புள்ள 3 பேரும் ஜெயிலுக்கா? இவனோட சேராதீங்கன்னு சொன்னேன், சேர்ந்தீங்க. மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு கொண்டு வந்துட்டான். டேய் எந்திரா. ஆமா, நீ எப்படா இங்க மாட்டின? இந்த அல்வா மோசடிகள் மாட்டிட்டேன். எது அல்வா மோசடியா? அதான் தினசரி பேப்பர்ல வருமே. டேய், அது அவாலா மோசடிடா. அதே தானே. டேய், அதுல பெரிய பெரிய விஐபிஸ் தான் மாட்டுவாங்க.
நீங்க பெக்கர் ஃபேமிலி, நீங்க எப்படி மாட்டீங்க? ஒருத்தன் பிச்சை போடும் போது அமெரிக்கன் டாலர் போட்டு போயிட்டான். இத மாத்தலான்னு போனா போலீஸ் ரவுண்ட் கட்டி பிடிச்சிச்சு. ஏன்னா பிச்சை போடுறவன் $1 போடுவான், இல்லன்னா $1/2 போடுவான். அதுல எப்படி நீ மாட்டின? போலீஸ் அவனை துரத்திட்டு வரும்போது ஒரு கட்டு அமெரிக்கன் டாலர் போட்டான். அதான் மாட்டிக்கிட்டேன். ஓ, நீ அப்படி மாட்டினியா? ஆமாண்ணே. நீங்க எப்படிங்க? சும்மா ஜஸ்ட் வாக். ஜெயில எப்படி வாக் பண்ண முடியும்? வர முடியாதுன்னு தெரியுமல்ல, அப்புறம் என்ன நோண்டி நோண்டி கேக்குறது? சொல்லுங்க. ஜெயில் சூப்பரண்ட் என் ஃப்ரெண்டு, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வெளியே பார்த்துட்டு வெளியே போய்க்கலாமே. பேசிட்டு போனேன், விடமாட்டேன்னு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உங்க குடும்பத்துக்கே நக்கல்றா. சொல்லுங்கண்ணே. டேய், ஒரு போண்டாவில் ஆரம்பிச்ச என் வாழ்க்கை போண்டாவிலேயே முடிஞ்சு போச்சு. எப்படி? 10 வயசுல ஒரு போண்டாவை திருட ஆரம்பிச்சேன். அப்படியே கண்டினியூவா இது வரைக்கும் திருடிட்டு இருந்தேன். நேத்துக்கு ஒரு கடங்காரன் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான்டா. எனக்கு கோபம் வந்தது. ஒரு போண்டாவை எடுத்து எரிஞ்சேன், அது வெடிச்சிருச்சு. ஆமா, அவளுக்கு இந்த அதிசயத்தை கேட்டியா புழுக்க? நான் மைசூர் போண்டாவை பாத்துருக்கிறேன், மசாலா போண்டாவை பாத்துருக்கிறேன், வெங்காய போண்டாவை பாத்துருக்கேன். ஆனா வெடிகுண்டு போண்டாவை நேத்துக்கு தான் அவளுக்கு நான் பார்த்தேன். சார் போண்டா. போண்டாவா? பால் கொண்டு வரல. பசுமாடு முரண்டு குடிச்சு பால் கொடுக்காதனால கண்ணு குட்டி செத்து போச்சுமா, அதனால கொண்டு வரல. என் குழந்தைக்கு நீ பால் கொடுத்தா அது விஷமாயிடுண்டி. உன் பாலை குடிச்சுதான் உயிர் வாழங்கிறது என் குழந்தைக்கு அவசியம் இல்ல. மரத்து போன உன் இதயத்துல மறந்து போன அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மருந்துக்கும் கூட உனக்கு பால் சுரக்குது. நீ சந்தோஷப்படுறது கடற்கரை இல்ல, திறந்த வழி படுக்கை அறை இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. வெளியே போ. நான் போக மாட்டேன். போடி. என் குழந்தை வேணும். என் குழந்தை கூட. டேய் நிறுத்துடா. அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? ஏற்கனவே அவள் வாழ்க்கையில அடிச்சிட்டியே. என் குழந்தைக்கு பால் கொடுக்க வந்தான், அதனால அடிச்சேன். பால் கொடுத்தா என்னடா தப்பு? பால் கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லடா. ஆனா பால் கொடுக்க இவ வந்தா பாரு, அதான் தப்பு. ஏமா, உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனவ நீ. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குமா. மகாபாரதத்துல திரௌபதி 5 பேருக்கு வாழ்க்கப்படலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் ஒத்து வராதுமா. ஓஹோ, நான் ராஜாவோட பழகிறத வச்சுதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல? ஏ, ராமன் இல்லாத போது லக்ஷ்மண சீதை காவலா இல்ல? அதுக்காக சீதை லக்ஷ்மணன் கிட்ட தப்பா நடந்துட்டான்னு சொல்ல முடியுமா? நான் என் குழந்தை நினைச்சு தானே செத்துட்டு இருக்கேன். எந்த கையால இறக்கமே எல்லாமே என் குழந்தை தூக்கி எறிஞ்சேனோ அந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என் குழந்தை வேணும். ப்ளீஸ் என் குழந்தைய வாங்கி கொடுங்க. என் குழந்தைய வாங்கி கொடுங்க. உனக்கு அவன் வேண்டாம், ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு பிறந்த குழந்தை மட்டும் வேணும். அதனாலதான் குழந்தை மேல அன்பையும் அவன் மேல நெருப்பையும் அள்ளி கொட்டுற. ஆனா அவன் அன்னைக்கே அந்த குழந்தைய கொண்டிருந்தான்னா இன்னைக்கு பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். நல்ல சகுனமா தெரியுது. நீ வீட்டுக்கு போமா, எல்லாம் நல்லபடியா முடியும். ஆனந்த், விதைச்சவன் நீன்றதுனால விளைச்சலுக்கு நீயே சொந்தக்காரன் முடிவு பண்ணிடாத. அதுல நிலத்துக்கும் பங்கு இருக்குதுடா. அது மட்டும் இல்லடா, நட்புங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேறடா. நட்பு நதி மாதிரினா வாழ்க்கை கடல் மாதிரிடா. நான் நதியில நீந்துறேன், கரை சேர்ந்துருவேன். நீ கடல்ல நீந்துற, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்.
என்னடாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, யாரோ பின்னாடி முதுகுல பலம் அடிச்ச மாதிரி வலிக்குது. குடிக்க தண்ணி விட. ஏதாவது கனவு கண்டிருப்ப, இது கூட சரியா போயிடும். குடுறா. இப்ப எப்படியா இருக்கு? பரவாயில்லடா.